உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றொரு அண்மை செய்தி. கோவை சிங்காநல்லூரில் வீட்டில் தனியாக இருந்த வேலுச்சாமி என்பவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கோவை சிங்காநல்லூரில் வீட்டில் தனியாக இருந்த வேலுச்சாமி என்பவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேலுச்சாமி 2 நாட்களுக்கு முன்பே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். கோவையில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் அடுத்தடுத்து 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. பீளமேடு பகுதியில் நவீன் என்பவரும், கிணத்துக்கடவு பகுதியில் அஸ்வின் என்பவரும், பாப்பநாயக்கன் பாளையத்தில் சாந்தி என்ற பெண்ணும் கொலை செய்யப்பட்டனர். கோவையில் போதைப்பொருள் தொடர்பாக புகார் அளித்த கல்லூரி மாணவர் அமுதன் கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டார். கோவை மாவட்டத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக கோவை செய்தியாளர் சிவனேசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவனேசன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் முரசொலி. அதாவது கோவையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கோவை சிங்கானூர் தேவேந்திர குல வீதியை சேர்ந்தவர் வேலுச்சாமிங்க. இவர் பாத்தீங்கன்னா கூலி தொழில் செய்து வராரு. இந்த நிலையில இவர் மனைவி விட்டு பிரிந்திருக்கிறதுனால இவர் வீட்டுல இருந்திருக்காரு. இதற்கிடையே இவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா துர்நாற்றம் அடிச்சிருக்குது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம் அடிச்சதை எடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்கள காவல்துறைக்கு தகவல் அளிக்கிறாங்க. அந்த தகவலின் பேர்ல காவல்துறை சம்பவ இடத்துக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் இறந்து கிடக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா வெட்டு காயங்களுடன் இவர் இருக்கிறத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவரை அதாவது இந்த இறந்து போன வேலுச்சாமி கட்டையால் தாக்கியும் கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருதுங்க. இதை எடுத்து அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கொலையாளிகள் தொடர்பாக துப்புதலுக்காக அவர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த 3 தனிப்படைகள் இந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பாத்தீங்கன்னா கோவையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா பீளமேடு பகுதியில நவீன் என்பவரும், கிணத்துக்கடு பகுதியில அஸ்வின் என்பவரும், பாப்பநாயகம் பகுதியில சாந்தி என்ற பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இதற்கிடையே இந்துஸ்தான் கல்லூரியில அதாவது அமுதன் என்ற மாணவனும் கொலை செய்யப்பட்டிருந்தாரு. இது 5வது கொலையாக தற்போது இந்த மாதத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கோவையில் இந்த மாதம் மட்டும் 5 கொலைகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பெரிய அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக கோவையில் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து உள்ளனர். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி சிவனேசன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.